அதனினும் ஊங்கில்லை உயிர்க்கு. அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை யாரிருள் உய்த்துவிடும். பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. எல்லோருக்கும் நன்றா பணிது அடங்காமை யாரிருள் உய்த்துவிடும். காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒன்றாலும் தீச்சொல் பொருட்பயனுண்டாயின் நன்றாகதாகிவிடும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதினாவினால் சுட்டவள். தீயினால் சுட்ட புண் ஆராதினாவினால் சுட்டவடு. கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே. வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே. நம்பி வந்து தொழுபவர்க்கு நலம் பல வாழ்வில் நடந்துவிடும். வேண்டி வந்து நிற்பவர்க்கு நினைத்தது யாவும் மானூரில் கைகூடும். சித்தம் சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே. வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே.
தந்தாயே சித்தம் சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே மானூரிலும் மக்காவிலும் ஒரே நேரத்தில் காட்சி தந்தாய் எத்தனையோ பிறப்பெடுத்து அருளாட்சி செய்தாய் சாதி சமயம் புறந்தள்ளி சமத்துவம் பேசினாய் ஏற்றத்தாழ்வை தூரம் தள்ளி சதியால் தோற்றவரின் துன்பம் தூடைத்து பலம் தந்து வாழ்வில் வெற்றி தந்தாயே சித்தம் சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே பரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே நம்பி வந்து தொழுபவர்க்கு நலம் பல வாழ்வில் நடந்துவிடும் வேண்டி வந்து நிற்பவர்க்கு நினைத்தது யாவும் மானூரில் கைகூடும் சித்தம் சிவமாய் மகிமை புரிவாய் மானூர் சாமி என் குருவே வரமும் அருள்வாய் வாழ்வும் தருவாய் மானூர் சாமி என் குருவே தன்னையறிந்தார் தரணி வெல்வார் இறைவா உன்னையல்லார் என்னை யார் அறிவார் இறைவா தன்னையறிந்தார் தரணி வெல்வார் இறைவா உன்னையல்லார் என்னை யார் அறிவார் இறைவா உன்னையே வேண்டி நின்றே உன்னையே சரண் புகுந்தே உன்னையே குருவாய் உணர்ந்தே என்னிலே உன்னை கண்டே மானூர் சாமி குருவே சரணம் மானூர் சாமி குருவே சரணம் மானூர் சாமி குருவே சரணம் மானூர் சாமி குருவே சரணம் மாய உலகில் என்றுமே நிம்மதி காண முடியுமோ வினை வாழ்வில் என்றுமே பற்றை துறக்க முடியுமோ குருவும் துணை இருக்க மாயைகள் விலகுமே மானூரில் கால் பதிக்க பற்றெல்லாம் மாறுமே உன்னருள் ஒன்றே என்னை அறிய வழியாகும் என்னை நான் அறிந்து கொள்ள உனை வணங்கினே உன்னருள் ஒன்றே என்னை அறிய வழியாகும் என்னை நான் அறிந்து கொள்ள உனை வணங்கினே உனை நான் வணங்கி நின்றே மானூர் சாமி குருவே சரணம் மானூர் சாமி குருவே
உலகில் என்றுமே விடியல் காண முடியுமோ? சந்தை உலகில் என்றுமே சரித்திரம் படைக்க முடியுமோ? என் குரு நீருக்க சாதனைகள் மலருமே, ஞான குரு நீருக்க வெற்றிகள் வளருமே. உன் காப்பு ஒன்றே உயிர் காக்கும் வழியாகும். உன் தாழ் பணிந்து வந்தால் வாழ்வே வசமாகும். உன் காப்பு ஒன்றே உயிர் காக்கும் வழியாகும். உன் தாழ் பணிந்து வந்தால் வாழ்வே வசமாகும். வாழ்வே வசமாகும். தன்னை அறிந்தார் தரணி வெல்வார் இறைவா. உன்னையல்லால் என்னை யார் அறிவார் இறைவா? உன்னையே வேண்டி நின்றே, உன்னையே சரண் புகுந்தே. ஓ உன்னையே குருவாய் உணர்ந்தே, என்னிலே உன்னை கண்டே. மானூர் சாமி குருவே சரணம். 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 இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இல்வாழ்வான் என்பான் துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. பழியஞ்சி பாத்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றுமில். அன்பும் மரணும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் மது. அன்பும் மரணும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் மது. அறத்தாற்றின் நில் வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? போய் பெறுவது எவன்? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இல்வாழ்வான் என்பான் துணை. இயல்பினானில் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. பத்மபூஷன் கேப்டன் புகழ் ஓங்குக.
வாழ்க அந்நியார், வளர்க தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம். மக்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற ஒரே தலைவர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை நேற்றைய தினம் லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையிலே சென்னை ஆலயத்திலே மிக பிரம்மாண்டமாக மக்கள் வந்து கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதில் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்களின் ஆணைப்படி கோவை மாநகர் மாவட்டத்திலிருந்து சுமார் 250 பேர் சென்னை சென்று இந்த குரு பூஜை அஞ்சலி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் வார வாரம் அன்னதானம் வழங்கி 52வது வாரத்தை சென்னையிலே நடத்தி கொடுத்த அன்னதான குழுவினுடைய நிர்வாகிகள் அவைத்தலைவர் பொன்ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய மகேந்திரன் அவர்களுக்கும் குரு ராகவ் அவர்களுக்கும் உடன் ஒத்துழைத்த ஐயா ஜிபிஎஸ் ஐயா அவர்களுக்கும் அதேபோல் பகுதி கழகத்திலிருந்து வந்து ஒத்துழைப்பு தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக நிர்வாகத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் நேற்றைய தினம் நடைபெற்ற மௌன அஞ்சலி அமைதியான ஊர்வலத்திலே காவல்துறை இந்த அராஜக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் எங்களது தலைவர் அவர்களுக்கு மௌன அஞ்சலி ஊர்வலம் நடத்துவதற்கு தடையை விதித்தீர்கள். இது வந்து கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது முதலும் கடைசியாகவும் இருக்கட்டும். எல்லாருமே வந்து எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள், ஏன் உன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கூட ஊர்வலம் போய் தான் அஞ்சலி செலுத்துகிறீங்க, அதுக்கு மட்டும் அனுமதி உண்டு. மாற்றுக் கட்சியிலே 6 அமைதி ஊர்வலம் மௌன அஞ்சலி ஊர்வலம் நடத்தினால் அதற்கு அனுமதி வழங்குகிறீர்கள். இராணுவ கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று கூறிய ஒப்பற்ற ஒரே தலைவரின் கீழ் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஏன் இவ்வளவு இடையூறு செய்கிறீர்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் விடை வருகின்ற 26 மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று இங்கே நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இது முற்றுப்புள்ளியாக இருக்கட்டும். இது தொடர்ந்தால் ஆங்காங்கே தமிழ்நாடு முழுவதும் அந்நியார்கள் ஆணையை பெற்று அவர்கள் ஆணையுடன் ஆங்காங்கே திமுக எங்கெங்கே கட்சி அலுவலகம் நடத்துகிறீர்களே அங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தடை நீங்கள் பண்ணிட்டா நாங்கள் நின்றுவோமா? நாங்கள் என்ன யார்? நாங்கள்ல கேப்டனுடைய படையினுடைய சேர்ந்த வீரர்கள். கேப்டனுக்கு 2 புதல்வர்கள் சிங்கக்குட்டியாக இருக்கின்றார்கள். முதலில் இருந்த அன்பு தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் பேரிகார்டை தூக்கி காவல் துறையின் மீது வீசிவிட்டு அந்த ஊர்வலத்தை தொடர்ந்து அந்நியார் அவர்களும் சுதீஷ் அவர்களும் அண்ணன் தம்பி பிரபாகரன் அவர்களும் அதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் வந்திருக்கின்ற கேப்டனுடைய சிங்கப்படைகள் வீறு கொண்டு லட்சக்கணக்கான பேர் கேப்டனது நினைவு கோயிலிலே அஞ்சலி செலுத்தினார்கள். இது ஆரம்பம். இத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் கழகத்தினுடைய வளர்ச்சி, தேமுதிகவின் வளர்ச்சி கேப்டனுடைய மறைவிற்கு பின்னால் மாபெரும் எழுச்சி கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு சேர்த்து கூட்டணி தொடர்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக மீண்டும் பல கட்சிகள் அங்கே வந்து இணையும் என்ற ஒரு பயம் ஸ்டாலின் மனதிலே வந்திருக்கின்றது. 2006 நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அகற்றப்படுவதுவோ என்ற பயத்தோடு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு பயத்துக்கு வந்துவிட்டார்கள். இதுவே நம்முடைய அந்நியாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். ஆகவே அனைத்து இங்கே இது கோவை மாநகர் மாவட்டத்தில் நேற்று சென்னையில் நினைவஞ்சலியை முடித்துவிட்டு காலையில் வந்து இங்கே நம்முடைய கோவை பாப்பநாயக்கம்பாளையம் காய்கறி மார்க்கெட் அருகிலே கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இங்கே நினைவஞ்சலி குரு பூஜையும் அன்னதானமும் இங்கே நடந்தது. இதற்கு நம்முடைய தோழமை கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளரும் ஒளியை ஏற்றிடுவாய், உன்னருளால் நான் தேடும் வெற்றியை தந்திடுவாய். உன்னை
உன்னை தவிர எனக்கொரு சொந்தமேதுமில்லையே, உன்னை தவிர வேறொரு பந்தம் எனக்கில்லையே, உன்னை தவிர எனக்கொரு சொந்தமேதுமில்லையே, உன்னை தவிர வேறொரு பந்தம் எனக்கு இல்லையே. என் வாழ்விலே நீ வந்தது வரமானதே, என் குருவே என் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாய், உன் அருளால் நான் தேடும் வெற்றியை தந்திடுவாய். மானூர் வந்தால் மனம் மகிழ்ந்து ஆடுமே, மனக்குறைகள் நீங்கி ஆனந்தம் பொங்குமே, அருளான குரு உன்னை நினைத்தாலே போதுமே, வளமான வாழ்வு வந்து நலம் பல சேருமே, அருளான குரு உன்னை நினைத்தாலே போதுமே, வளமான வாழ்வு வந்து நலம் பல சேருமே, வேண்டுவோர் வாழ்வில் வெற்றிகள் மலர்ந்து வானமும் வசப்படுமே. என் குருவே என் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாய், உன் அருளால் நான் தேடும் வெற்றியை தந்திடுவாய். கனவினில் வந்து மானூரு கழைத்தாயே, வேண்டி வந்த அன்பருக்கு அருள்மழை பொழிந்தாயே, சாமியின் சன்னதிக்கு வந்து வணங்கினால் போதுமே, சந்ததிக்கு விடியல் வந்து வாழ்வும் மலருமே, சாமியின் சன்னதிக்கு வந்து வணங்கினால் போதுமே, சந்ததிக்கு விடியல் வந்து வாழ்வும் மலருமே, வினையெல்லாம் தீர்ந்து மனமும் மகிழ்ந்து ஆனந்தம் நிலைத்திடுமே. என் குருவே என் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாய், உன் அருளால் நான் தேடும் வெற்றியை தந்திடுவாய். உன்னை தவிர எனக்கொரு சொந்தமேதுமில்லையே, உன்னை தவிர வேறொரு பந்தம் எனக்கு இல்லையே, உன்னை தவிர எனக்கொரு சொந்தமேதுமில்லையே, உன்னை தவிர வேறொரு பந்தம் எனக்கு இல்லையே. என் வாழ்விலே நீ வந்தது வரமானதே. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.